ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடியினுடைய சிவி லிஸ்ட் எப்போது வரும்? வேக்கன்சி அதிகரிக்கிறது எப்போது அதிகமாகும்? அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மில் புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த தகவல் குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஜிடியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 போஸ்டிங் காலியாக இருக்கிறது. அதனால் ஆசிரியர்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் எஸ்ஜிடி மற்றும் பிடிபிஆர்டி ஆசிரியர்கள் முதல்வருக்கு மனு வழங்குறது, முதல்வர் வீட்டுக்கே போய் அவர்கிட்ட மனு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று 110 விதியின் கீழ் அறிவிப்புகள் வெளியாகுமா? வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? செகண்ட் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. பிஎஸ்டிஎம் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இத்தனை நாள் வாங்கியிருப்பீங்க, அதை கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி மாற்று மாநிலத்தில் தமிழ் வழியில் படித்திருந்தீங்களானா பிஎஸ்டிஎம் செல்லுபடியாகும் அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மில் சிலர் ஆங்கில வழி கல்வியில் படித்துவிட்டு தமிழில் தேர்வு எழுதிருப்பீங்க, அவங்க பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் கிடையாது. டிகிரியில் அடுத்து பிஎட் டிடிஆரில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருக்கணும், அப்போ தான் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ண முடியும். ஸ்கூலில் படிச்சிருந்தா ஸ்கூல் வரையும் தான் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சிவி லிஸ்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுறீங்க. அதுக்கான ப்ராசஸ் மிகவும் வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. எஸ்ஜிடியினுடைய சிவி லிஸ்ட் இன்னும் 4 நாட்களுக்குள் வெளியாகும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அதாவது இந்த வாரத்திற்குள்ளே வந்துடும். நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு புதன் வியாழன் கிழமைகளுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமாக கேளுங்க. உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.